சிட்டு வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்கிறதால வந்து என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க பஞ்சாயத்துக்காரங்க நம்ம சிவா கிட்ட, சொல்லுங்கள் டாக்டர், சிட்டு சொன்னதெல்லாம் உண்மையா? உங்களை வந்து ஏமாற்றி தான் இந்த வந்து சிந்து உங்களை கல்யாணம் பண்ணாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு சிட்டு தான் சொல்கிறா, அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அப்போ நீங்கள் அனுப்பலையான்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அமைதியாக இருக்காரு. சொல்லுடா, எல்லா உண்மையும் சொல்லு, அப்போ தான் வந்து இவளை வெட்டி விட்டுட்டு உன்னை வந்து ஸ்னேகாக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க, அப்புறம் என்ன ஸ்னேகா கிடச்சிடுவா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அது கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து ஸ்னேகா வந்து சொல்லு சிவா, எல்லா உண்மையும் சொல்லு, இவங்க எல்லார் முன்னாடியும் அந்த சிந்துவோட முகத்திலே கிழி, அவள் இதுக்கப்புறமா வந்து இந்த ஊரில் தலை காட்டவே கூடாது, அந்த அளவு பண்ணணும் அவளை, இந்த ஊரே அவளை காரி துப்பணும் அப்படின்னு நம்மலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு சிவா வந்து ஒரு நிமிஷம் வந்து அப்படியே டென்ஷன் ஆகிறாரு. உடனே சிந்துவை பார்க்குறாரு. சிந்துவோட வந்து முகத்தை பார்த்துட்டு சிவாவால் எதுவுமே பண்ண முடியல. உடனே யோசிக்கிறாரு, இங்கே பாரு சிவா, நீ சொல்லிட்டேன்னா உடனே உனக்கும் ஸ்னேகாக்கும் அக்காவே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, அதனால் உண்மையை சொல்லிடு சிவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. உடனே வந்து என்னப்பா எதுவும் சொல்லாமல் இருக்க, சொல்லுப்பா உண்மையை அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், உண்மையிலேயே வந்து சிந்துவை நான் விரும்பினேன், அதனால தான் நான் அவளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், மற்றபடி வந்து இந்த சிட்டுவெல்லாம் அனுப்பலை, சும்மா வந்து சிட்டுவை வேணும்னே வந்து சொல்ல வச்சுருக்காங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னப்பா சொல்கிற? ஆமாம், சிட்டுக்கு வந்து பணம், அதே மாதிரி வந்து அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷனு, அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு வண்டி எல்லாமே ஸ்னேகா வாங்கி கொடுத்துருக்கா, அதனால தான் சிட்டு இந்த மாதிரி மாற்றி பேசுகிறா, அதனால் யாரும் சிட்டுவை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னம்மா சொல்கிறது, சிவா சொல்கிறதெல்லாம் உண்மையா சிவா டாக்டர் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. சிட்டு சொல்லுமா, உனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களா அந்த ஸ்னேகா அப்படின்னோடனே, ஆமாம் எனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னோடனே, சரி உண்மை சொல்கிறதுக்கு எதுக்காக எல்லாம் வாங்கி கொடுக்கணும், பொய் சொல்கிறதுக்கு தானே எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அன்னபூர்ணி. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இல்லை இல்லை, அவள் உண்மை சொல்கிறதுக்காக தான் நான் எல்லாம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னோடனே, உண்மை சொல்கிறதுக்கு ஏமா வாங்கி கொடுக்கணும், உண்மையாக அவளே சொல்லியிருப்பாள், சரி இவ்வளோ நாள் சொல்லாதவ எதுக்கு இப்போ வந்து சொல்கிறா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக வந்து பார்க்குறாங்க. அது வந்து அப்படி சொல்லிட்டு சிட்டு வந்து யோசிக்கிறாங்க. இங்கே பொண்ணுங்க, இங்கே பாருங்கள், இவ்வளோ நாள் என் பொண்ணு வந்து அந்த சிந்துக்காக தான் உண்மையை சொல்லாமல் வந்தா, இப்போ தான் ஸ்னேகாக்காக யோசிச்சு சொல்கிறா, நாங்கள் தான் ஸ்னேகாக்காக உண்மையை சொல்ல சொன்னோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ப முடியாதுங்க, உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் கிடச்சிட்டோன்னே சிந்துக்கு ஆப்போசிட்டாக உங்கள் பொண்ணு வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கா, உண்மையிலே வந்து சிந்துக்கும் சிவாக்கும் அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்னேகா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கா. ஆமாங்க, ஸ்னேகா அது மட்டும் பண்ணல, சிந்துவை அசிங்கப்படுத்துறதுக்காக கோர்ட்டில் ஒரு ஆளை வர வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா, இப்படிப்பட்டவ என்னங்க பண்ண மாட்டா, இப்போ சிந்துவை சிவாவும் பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. இந்த வழக்கை நாங்கள் ரத்து பண்ணுறோம், இங்கே பாருமா, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத, புருஷன் பொண்டாட்டி பிரிக்கிறது ரொம்ப பெரிய பாவம், மரியாதையாக உனக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்திக்கிட்டு போயிடு, உங்கள் பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் சொல்லிடுறாங்க. அதனால ஸ்னேகா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து சிவா வந்து அப்படியே பார்க்குறாரு. ஒன்றுமே புரியாமல் சிந்து வந்து சிவாவே பார்க்குறாங்க. ஏன் டாக்டர் இப்படி மாற்றி சொன்னார்னு, இங்கே பாருப்பா, நீ மாற்றி சொல்லியிருந்தேனே நிறைய என் பொண்ணோட வாழ்க்கையே போயிருக்கும், எல்லாரும் என் பொண்ணை காரி துப்பியிருப்பாங்க, ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு போகிறாரு. எல்லாருமே போயிட்டோன்னே வந்து சிந்து வந்து போக பார்க்குறாங்க. அப்போ கடைசியில் வந்து சிவா வந்து அப்படியே பார்க்குறாரு. உடனே ஸ்னேகா திரும்பி வராங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சிவா அப்படின்றாங்க. உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றாரு. எதுக்காக விருப்பம் இல்லை, ஏன் இப்படி மாற்றி சொன்னேன் அப்படின்னோடனே, நான் ஒன்றும் மாற்றி சொல்லையே, நான் உண்மையை தான் சொன்னீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் நீ உண்மையை சொல்லன்னு சொல்லிட்டு, ஏன் சிவா இப்படிலாம் பண்ணுற, என்னை பழிவாங்கணும் இதுதான் கிடைச்சதா அப்படின்னு. இங்கே பார், உண்மை என்னென்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் கிடையாது, உன்னை மாதிரி ஒரு ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பவே மாட்டேன். இங்கே பார், உன்னோட சிந்து எவ்வளவோ பெட்டர், சிந்து எனக்காகவும் என் மேலே வச்ச காதலுக்காகவும் தான் இவ்வளவும் பண்ணியிருக்கா, ஆனால் நீ எவ்வளோ உயிர்களை வந்து எடுத்திருக்க, என்ன வேலை கொஞ்சம் நெஞ்சமா சிந்துவை அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு சிந்துவை வேற ஒருத்தனோட என்னென்ன வேலைலாம் பண்ண, அதை கூட வந்து உன்னோட காழ்ப்புணர்ச்சி தானே எல்லாத்துக்கும் காரணம், அது மட்டுமா ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ வேலை செஞ்ச, அதெல்லாம் என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியல, ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன் எல்லாம் சரியாக போச்சா, உன்னை வேலையை விட்டு போக சொன்ன, நீ போனியா, இல்லை எதுக்குன்னா உனக்கு பணம் காசு தான் முக்கியம், அதோட மனித உயிர்கள்லாம் உனக்கு சர்வ சாதாரணம், எனக்கு எல்லாமே உன்னை பற்றி தெரிஞ்சு போச்சு, ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணை என்னால் ஏற்றுக்க முடியாது, இந்த கல்யாணத்தை என்னால் பண்ணிக்க முடியாது, உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னதால் மட்டும்தான் நான் வந்து சிந்துவை பற்றி எந்த உண்மையும் நான் சொல்லலை, இப்போ இல்லை எப்போவுமே உன்னை என் மனசில் நினைக்க முடியாது, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. சிவா, நீயா இப்படி பேசுகிற, நான் தான் இப்படி பேசுகிறேன், என் மனசில் நீ இல்லவே இல்லை, அதனால் என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற விஷயத்தை விட்டுட்டு உன் வேலையை போய் பாரு அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க ஸ்னேகா. நான் விட மாட்டேன் சிவா, உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு அப்படியே டென்ஷன்